வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். சேலம் சீலநாயக்கன்பட்டி கேபிபி கார்டன் உள் வளாகத்தில் தாவேகா பிரச்சார கூட்டம் இன்று நடைபெற்றது. கூட்டத்தில் நடிகர் விஜய் கலந்து கொண்டார். கூட்டத்தில் மொத்தம் 5000க்கும் குறைவானவர்கள் தான் அனுமதிக்கப்பட்டனர். கூட்டத்தில் நாற்காலிகள் எதுவும் போடப்படவில்லை. கடும் வெயிலில் 3 மணி நேரத்திற்கு மேலாக தொண்டர்கள் நின்றிருந்தனர். அப்போது திடீரென ஒரு சோக சம்பவம் நடந்தது. தொண்டர் ஒருவர் கூட்டத்தில் சிக்கி மூச்சு திணறல் ஏற்பட்டு சம்பவ இடத்திலேயே மயங்கி விழுந்தார். மேலும் அவருக்கு வலிப்பு வந்ததாக கூறப்படுகிறது. அருகில் இருந்தவர்கள் பாதிக்கப்பட்டவரை மீட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்த்தனர். ஆனால் அவரை பரிசோதித்த டாக்டர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக கூறினர். போலீஸ் விசாரணையில் உயிரிழந்தது 37 வயதான சுராஜ். மகாராஷ்டிராவை பூர்வீகமாக கொண்டவர். சேலத்தில் உள்ள வெள்ளிப்பட்டறையில் வேலை செய்தார். கரூர் சோகம் கண்முன்னே நிழலாடி கொண்டிருக்கும் நேரத்தில் மீண்டும் ஒரு துயர சம்பவம் நிகழ்ந்துள்ளது. விஜய் பங்கேற்கும் கூட்டத்தில் தொண்டர்கள் பரிதாபமாக உயிரிழந்து வருவது தாவேகா மத்தியில் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. சிவகங்கை மாவட்டத்தில் காரைக்குடியுடன் கோட்டையூர், கண்டனூர் பேரூராட்சிகள், சங்கராபுரம், அரியக்குடி, இலுப்பக்குடி, கோவிலூர், மாநகிரி உள்ளிட்ட கிராம ஊராட்சிகளை இணைத்து காரைக்குடி மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டது. தூய்மை பணியாளர்களுக்கு ஊராட்சியாக இருந்தபோது வழங்கப்பட்ட ஊதியமே தற்போதும் வழங்கப்படுகிறது. மாநகராட்சி ஆன போதிலும் ஊதிய உயர்வு வழங்காததை கண்டித்தும் பணி நிரந்தரம் செய்ய கோரியும் மாநகராட்சி அலுவலக வாயிலில் 100க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களிடம் மாநகராட்சி கமிஷனர் சங்கரன், மேயர் பொறுப்பு குணசேகரன் உள்ளிட்டோர் பேச்சுவார்த்தை நடத்தினர். அதில் தூய்மை பணியாளர்களுக்கு 1000 முதல் 3000 ரூபாய் வரை கூடுதல் ஊதியம் வழங்குவதாக நிர்வாகத்தினர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து போராட்டம் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டது. சேலம் ஆத்தூர் மணிவிழுந்தான் பகுதியைச் சேர்ந்த கூலி தொழிலாளி சக்திவேல் கூரை வீட்டில் வசித்து வருகிறார். வழக்கம் போல் நேற்று மாலை வேலை முடித்து சக்திவேல் வீடு திரும்பினார். வீட்டில் இருந்து கரும் புகை எழுவதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். உடனடியாக அக்கம் பக்கத்தினருடன் சென்று பார்த்தார். வீடு முழுவதும் தீ மளமளவென பரவி கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருந்தது. ஆத்தூர் தீயணைப்பு வீரர்கள் ஸ்பாட்டிற்கு விரைந்தனர். 2 மணி நேர போராட்டத்திற்கு பின் தீயை அணைத்து கட்டுக்குள் கொண்டு வந்தனர். தீயில் வீட்டில் இருந்த 5 பவுன் நகை உருகியது. 1 லட்சம் ரூபாய் எரிந்து சாம்பலானது. 10 நெல் மூட்டைகள், அரசு ஆவணங்கள் மற்றும் பள்ளி சான்றிதழ்கள் முழுமையாக எரிந்து சேதமடைந்தன. தலைவாசல் போலீசார் விசாரிக்கின்றனர். மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டதாக முதற்கட்ட தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி வழக்கறிஞர்கள் சங்க கூட்டமைப்பிற்கான பார் கவுன்சில் தேர்தல் நடக்கவுள்ளது. தேர்தலில் தற்போது பார் கவுன்சிலில் இணைத் தலைவராக உள்ள வக்கீல் பாலு போட்டியிடுகிறார். தமிழகம் முழுவதும் தேர்தல் பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். அதன் பகுதியாக சேலம் ஆத்தூர் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் நிர்வாகிகளுடன் ஓட்டு சேகரிப்பில் ஈடுபட்டார். பின்னர் அவர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். ஒரு திண்டுக்கல் பக்கத்துல ஒரு பத்திரிகையாளர் தாக்கப்பட்டார். அவரோட கரூர் பக்கத்துல அவருடைய ஒரு சுரங்கத்துல ஒரு மைனிங்ல போய் பண்ணும்பொழுது தாக்கப்பட்டார். அவருடைய கேமராக்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. அவரை அடிப்பது, தாக்குவது என்பதே வெளியிலே தெரிகிறது. அதனுடைய காட்சிகள் எல்லாம் வெளியே வந்தது. அதே போன்றுதான் வழக்கறிஞர்களுக்கும் உயர்நீதிமன்றத்தினுடைய பார் கவுன்சில் அலுவலகத்திற்குள்ளாகவே வழக்கறிஞர் தாக்கப்பட்டார். ஆனால் இதுவரையில் எந்த வழக்கும் அவர் மீது பதிவு செய்யவில்லை. பார் கவுன்சில் அலுவலகத்தில் ராஜீவ்காந்தி என்ற வழக்கறிஞர் தாக்கப்பட்ட போது அவருக்காக குரல் கொடுத்து நியாயத்தின் பக்கம் அவருக்காக நான் அழுத்தமாக பேசிய ஒரே பார் கவுன்சில் உறுப்பினர் நான் ஒருவன் மட்டும்தான். தென் மாவட்டங்களில் பல உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். அவர் ஒரு வழக்கறிஞராக அவருக்கு ஏற்பட்ட பாதிப்பிற்காகத்தான் அந்த குரலை நான் கொடுத்தேன். ஆனாலும் காவல்துறை அந்த விஷயத்தில் ஒரு முறையான நடவடிக்கையை அவர்கள் மேற்கொள்ளவில்லை. ராஜீவ்காந்தி மீது வழக்கை தாக்கல் செய்தார்கள். எப்படி கரூர்ல பத்திரிகையாளர்கள் மீதே வழக்கை அவர்கள் போட்டார்களோ அதே போன்று இதை செய்தார்கள். எனவே இது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. இதை மாற்றுவதற்கான முயற்சிகளை பார் கவுன்சிலுடைய நிர்வாகத்திற்கு வந்த பிறகு இன்னும் கூடுதலாக நாங்கள் செய்வோம். மதுரையில் அதிமுக மருத்துவர் அணி மாநில துணை செயலாளர் டாக்டர் விஜய் பாண்டியன் செய்தியாளர்களை சந்தித்தார். மக்களின் மனங்களில் இன்றும் மறையாது வீற்றிருக்கும் மறைந்த முதல்வர் எம்ஜிஆர் அவ்வளவு எளிதாக முதல்வராகி விடவில்லை. சினிமா துறையில் உச்ச நடிகராகி திமுகவை வளர்த்து அக்கட்சி ஆட்சியை பிடிக்க காரணமாக இருந்தவர் எம்ஜிஆர். திமுக தலைவராக இருந்த கருணாநிதி சதியால் வெளியேறிய எம்ஜிஆர் அதிமுகவை துவக்கி முதல்வரானார்.
அவரது வழியில் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அதிமுகவிற்காக அரும்பாடுபட்டு பட்டி தொட்டி எங்கும் கட்சியை கொண்டு சென்று முதல்வரானார். ஆனால் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் நடிகராக இருப்பதால் ரசிகர்கள் அவரது கூட்டத்திற்கு வருவதால் எளிதில் முதல்வராகி விடலாம் என கனவு காண்கிறார். அவரது கனவு பலிக்காது. தற்போதைய திமுக ஆட்சி மீது மக்கள் பயங்கர அதிருப்தியில் உள்ளனர். பழனிசாமி முதல்வராக இருந்தபோது நிறைவேற்றப்பட்ட தாலிக்கு தங்கம், இலவச லேப்டாப், திருமண நிதி, அம்மா உணவகம், அம்மா குடிநீர் போன்ற திட்டங்களை திமுக அரசு நிறுத்தியது. சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போவதற்கு திமுக அரசின் அராஜக போக்குதான் காரணம். எனவே மக்கள் மத்தியில் அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமிக்கு ஆதரவு பெருகி வருகிறது. இதை பழனிசாமி செல்லும் இடங்களுக்கு வரும் கூட்டத்தின் வாயிலாக அறிந்து கொள்ளலாம். எனவே வரும் சட்டசபை தேர்தலுக்கு பிறகு பழனிசாமி முதல்வராவது உறுதி. திமுக தலைவர் ஸ்டாலின் வீட்டிற்கு சென்று விடுவார். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் மீண்டும் நடிக்க சென்று விடுவார். இதுதான் தமிழக அரசியல் களத்தின் யதார்த்தம் என அதிமுக மருத்துவர் அணி மாநில துணை செயலாளர் டாக்டர் விஜயபாண்டியன் கூறினார்.